நான் சலூனில் போய் கூட முடிவெட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பிரதர் இந்த பிரியாணி லான்ச் பண்ணதான் பண்ணீங்க வாரம் பொண்டாட்டி என்ன பிரியாணி செய்ய விட்றா பிரதர். இந்த ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மின்னு எனக்கு தோணுது. இந்த ஜென்ரேஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்கள் கழட்டி விடுற லிபர்ட்டி இருந்துச்சுன்னா கழட்டி விட்டுனா தாராளம் 30 ரூபாய் கழட்டி விட்டுருப்பேன் அப்படிம்பாங்க. 4-5 கூட பண்ணியிருப்பேன் நான். கரெக்ட். எந்த தமிழ் சினிமா இது வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோட கதையை வந்து எடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு 5000 செருப்பு போகிற வசதி இருந்தாலும் 50 ரூபாய்க்கும் செருப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் 50 ரூபாய்க்கு செருப்பு இல்லைன்னு நினச்சி ஒருத்தன் வாழ்றான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் தான் சினிமாவில் காமிக்கிறாங்க பிஸ்னஸ் மேனா. அந்த டெக்னாலஜி இருக்குது, இந்த டெக்னாலஜி இருக்குது, அந்த ப்ராசஸர் இருக்குது, இந்த ப்ராசஸர் இருக்குது, அதனால நீ வாங்குவாங்க. அந்த ஃபோன்னால உன் வாழ்க்கையில் என்ன மாறும்னு சொன்னோம்னா தட் இஸ் இம்பாக்ட்ஃபுல். அப்படி போய் அவன் எந்த டாப் ஆயிடுவேன் அப்படின்லாம். ஆனால் லைஃப் வந்து நம்மளை உடனே அப்பி உனக்கு கற்றுக் கொடுக்கும். பச்சையாக சொல்லணும்னா ஹீரோ டாக்கீஸ் மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணியிருக்கிறீங்க, $1 million ரெவென்யூ பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் போய் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வணக்கம் மை டியர் பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை பார்க்காம கேட்டுட்டு இருக்கிறது ஃபைனலி பாட்காஸ்ட் வித் என்கே. தொடர்ந்து நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து லைஃப் அண்ட் மைண்ட் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு ஒரு நபர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரோட இன்ட்ரோ வந்து அவர் கூட பேசியே இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கான்வர்சேஷனையும் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் ஆதித்யன் சோமு அவர்களே. நன்றி. நான் சொல்கிறதுக்கெல்லாம் கரெக்டானு சொல்லுங்கண்ணே, கரெக்டாக இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணுங்கண்ணே. ஓகேங்களா? 2013 ஹீரோ டாக்கீஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் 2017 வரைக்குமே வந்து அதை ரன் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறீங்க. 2018 பிகினிங் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கீங்க. ஆரம்பத்தில் சில டமால் டுமில் ஆனாலும் ஒரு கட்டத்துக்குள்ள வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 8 கோடி அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக. வருஷம் இல்லை, கடைசி வருஷம் அவ்வளோ. கடைசி வருஷம் தானே சொல்லுவோம், நல்ல வருஷத்து தானே சொல்லுவோம். கண்டிப்பாக. ஸோ அந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னு அது கட்டஞ்சேரி இல்லைங்கிறனாலயா, என்ன காரணம்? கட்டஞ்சேரி இல்லை, எல்லா கம்பெனியுமே வளர பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கும்லங்க. கண்டிப்பாக. நம்ம ஆரம்பித்தது ஓடிடி சர்வீஸ், விச் இஸ் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி. அதுக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரினா அதுக்கு அளவே இல்லை. ஏன்னா டிஜிட்டலாக நிறைய மக்கள் வந்து ஃபோனு இன்டர்நெட்லாம் வர நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க அந்த சர்வீஸ்க்கு. கண்டிப்பாக அதோட க்ரோத்துக்கு ஒரு லிமிட்டே இல்லை. பட் நாங்கள் அவுட் சைட் இந்தியாவில் இருக்க தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் சர்வீஸ் இருந்துச்சு. ஓகே. அவுட் சைட் இந்தியாவில் தமிழ் மக்களுங்கிறது எப்படி க்ரோ ஆகும்? இருக்கிறவங்க தானே, அதுலேயும் ஆன்லைனில் பார்க்குறவங்க சில பேர், சிலது பைரேட்டட் சைட்டில் பார்க்குறவங்க இருப்பாங்க. அந்த மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் அன்லிமிட்டெட் க்ரோத்துங்கிறது இல்லைங்க. எப்போ இருந்திருக்குன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணி தான் இருந்திருக்கும். அது எவ்வளோ முயற்சி பண்ணி எங்களால் பண்ண முடியல. பட் அது ஸ்கேலாக நீங்கள் அது ஒன்று பண்ணும்போது தானே அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டது இந்தியாவில் லான்ச் பண்ணணும்னு பண்ணோம். கண்டிப்பாக. ஆல்ரெடி அவுட் சைட் இந்தியாவில் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுங்கிறது பெரிய சேலஞ்சு. இங்கே இருக்கிற டிவி நெட்வொர்க்ஸ்ட ரைட்ஸ் போகாமல் சேட்டலைட் ரைட்ஸ்லேருந்து ஓடிடி மட்டும் பிரித்து வாங்குறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த சேஞ்செல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான்லாம் 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நடக்குது. ஓகே. அது நம்ம ஒரு சின்ன கம்பெனியாக பண்ணியிருந்திருக்க முடியல. அப்படிங்கும்போது ஒரு ரைடான டைமில் வந்து ஒருத்தங்க இன்றைக்கி அவுட் சைட் இந்தியா இருக்கிற இந்தியன் ஓடிடி வந்து கன்சாலிடேஷன் நடக்குது, நான் இதை அக்வயர் பண்ணிக்கிறேன் ஒரு வேல்யூக்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு இன்றைக்கி நான் திமிரா சொல்லலாம் அது நல்ல முடிவுன்ட்டு. பட் அன்றைக்கி எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி பேஷனேட்டாக ரொம்ப பாசம் கொட்டி வளர்த்த ஒரு கம்பெனிங்கும் போது அந்த ஒரு வருத்தம் இருக்கும். பட் இன்றைக்கி வச்சு பார்க்கும்போது நல்ல முடிவு. பட் எல்லா கம்பெனிக்குமே அந்த மாதிரி ஒரு கேப் இருந்துடும். கண்டிப்பாக. அது அப்போது அந்த கொரோனா முடிஞ்ச அந்த எண்டிங்கில் தான் நீங்கள் அந்த குக்டும் கொரோனா பீக்காக இருக்க முன்னாடியே குக் ஆரம்பிச்சாச்சு. ஓகே. ஸோ அதனால தான் அந்த கொரோனா டைம்லேயும் நல்ல ஒரு பீக்கும் கிடச்சது இல்லை அது ஓரளவுக்கு. எல்லாருமே அதான் அசியூம் பண்ணுவாங்க. என்னென்னா வீட்டில் இது வரைக்கும் சமைக்காதவன்லாம் கொரோனா டைமில் சமையல்காரன் ஆகிட்டான் அப்படின்ட்டு. எங்கள் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சின்னதாக இருந்திருக்கும். முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்னென்னா ஆன்லைனில் பொறுத்தளவுக்கே வீடியோ ஃபேஸில் இருக்க எல்லா கிரியேட்டர்ஸுமே தெரியும், கன்சிஸ்டன்சி ஆஃப் கண்டென்ட் இஸ் வாட் கெட்ஸ் யூ ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பாக. எங்களுக்கு வந்து ஒர்க்கான விஷயத்தில் ஃபஸ்ட்டு நான் கிரெடிட் யாருக்கு கொடுப்பேன்னா கன்சிஸ்டன்சி ஆஃப் கண்டென்ட்டுக்கு தான் கொடுப்பேன். கண்டிப்பாக. கொரோனாங்கிறது அதுக்கு ஒரு சின்ன எலிமெண்ட்டாக இருந்திருக்கலாம், அது வந்து ஃபஸ்ட் க்ரைட்டீரியாவே இல்லை. பட் இட் குட் ஹேவ் ஹெல்ப்ட். நாளைக்கு பொருள் ஆரம்பித்த உடனே வாங்கிட்டு போய் கிச்சனுக்குள்ள கொண்டு போயிட மாட்டாங்க. அது பெரிய கஷ்டமான, வீட்டு கதவுக்குள்ள நுழையிறது பெரிய விஷயம் ஒரு பிராண்டு. கிச்சன் கதவுக்குள்ள நுழையிறது அதை விட பெரிய விஷயம். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து எங்கள் அத்தை சூப்பராக சமைப்பாங்க, பாட்டி வையோ அவங்க வச்சாங்கன்னா குழம்பா இருக்கும், எங்கள் அம்மா சமையல் தான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ப்ராடக்ட் உள்ள கொண்டு போகணும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள தாண்டி போகிறது, அவங்க தான் இருக்கலே பிக்கெஸ்ட் கிரிட்டிக்ஸ். அவங்கள தாண்டி உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய சாதனைன்னு வச்சுக்கலாம். அது எப்படி போகிறதுன்னு யோசிக்கும்போது ஒரு ஷார்ட்கட்னு வச்சுக்கலாமே. ரெசிபி வீடியோ கொடுத்தா என்ன, ரெசிபி வீடியோ தானேன்னு சொல்லிட்டு ஃபோனில் வீடியோ தூக்கிட்டு உள்ள போகிறாங்க.
ஸோ பிராண்டு டிஜிட்டலாவது ரூம்குள்ளே போயிடுச்சு இல்லை, கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே போயிடுச்சு, கிச்சனுக்குள்ளேயும் போயிடுச்சு. இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா குக்டுங்கிற பிராண்ட் வந்து மக்களுக்கு வந்து மைண்டில் ஏற ஆரம்பிக்குது. இது கொஞ்ச நாள் ஏறினதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணணுங்கிறது வந்து நாங்கள் அன்றைக்கே எடுத்த முடிவு. கண்டிப்பாக 2020 எடுத்த முடிவு. அன்னைக்கு நீ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருமா, இல்லை 1 மில்லியன் ஃபாலோவர்லாம் உங்களுக்கு வருமானா, நான் வரும்னு திமிரில் தான் இருந்தேன். பட் கதையாக கேட்டவங்க பாதி பேர் நம்பியிருப்பாங்க, பாதி பேர் நம்பியிருக்க மாட்டாங்க. பட் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணோம். கண்ணில் பார்க்குறதான் எல்லாரும் நம்புவாங்கல்ல, நம்ம விஷயத்தில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனரோட ஸ்கில் வந்து அந்த ஸ்டோரி நம்ப வைக்கணும். எண்ட் ஆஃப் த டே உங்கள் விஷயம் நம்ப வைக்கலைன்னா யாருங்க நம்புவா? அவங்க கஸ்டமர்ஸே நம்ப மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் நீங்களும் ஒரு டைரக்டர் தானே. ஒவ்வொரு ஆண்டர்பிரினரும் வந்து ஒரு டைரக்டருக்கு சமம் தான். அவர் வச்சிருக்கிற விஷயம்னா எல்லாத்தையும் நம்ப வைக்கணும்ல. அதுதான் முக்கியமான ஸ்கில் செட்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது ஒரு முக்கியமான ஸ்கில். ஏன்னா உங்கள் எம்ப்ளாயீஸு உங்களோட ஸ்டோரி நம்பி தான் உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க. உங்களோட இன்வெஸ்டர்ஸ் உங்கள் கதையை நம்பி தான் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் கஸ்டமர்ஸு நீங்கள் சொல்கிற மார்க்கெட்டிங் கதையை நம்பி தான் உங்கள்கிட்ட வாங்குறாங்க. ஸோ எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து யூஆர் அ நைஸ் ஸ்டோரி டெல்லர். அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ ஸ்டோரி டெல்லர் யூ நீட் டு பி அ குட் எக்ஸிக்யூஷனர் ஆல்சோ. கதையாக வாயில் வடை சுட்டுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லைங்க. அது செஞ்சு காமிக்கும் ஒர்க் இருக்கணும். கண்டிப்பாக அதுவும் அலாங் த வே வந்து இருக்கணும். பட் ஒரு முக்கியமான ஸ்கில் வந்து அந்த கதை சொல்லி நம்ம வைக்கிற ஸ்கில் இருக்கணும். இந்த சக்ஸஸ் இந்த விஷயத்தில் எல்லாமே ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயங்கிறது இப்போ நம்ம பேசின அந்த அப்ரோச்சுங்கிறது தான். அந்த அப்ரோச்சுன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்டாஃபிலிருந்து இன்வெஸ்டர் வரைக்கும் விதவிதமான அப்ரோச்சஸ்னு இருக்கும்ல, விதவிதமான ஆட்கள் நீங்கள் பார்த்துட்டு வரீங்களே, அந்த அப்ரோச்சில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? எனி ஹியூமன்ஸ் தட் யூ இன்ட்ராக்ட் அக்ராஸ் த வேர்ல்ட் ஒரு ஃபண்டமெண்டல் சைக்காலஜிக்கல் இருக்குல்லங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷன் என்றைக்குமே ஸ்மார்ட்டாக தெரிவிங்க. ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போகிறீங்க, அவங்களுக்கு இதனால் என்ன கிடைக்குங்கிறத வந்து என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு, இல்லை நான் டேரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக அந்த கதையை சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அவங்க அடா நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு டீம்மேட் இருக்கான், அவனுக்கு குக்டில் இருந்து நீ வேலை செஞ்சு ஒரு ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் இந்த கம்பெனியில் 4 வருஷம் 5 வருஷம் இருந்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், எப்படி நீ வளர்ந்துருப்ப, என்னென்ன கற்றுருப்ப அப்படின்னு நான் சொன்னேன்னா அவனுக்கு கன்வின்ஸ் ஆகும்ல. ஸோ பேசிக் சைக்காலஜி என்னென்னா அவனுக்கு என்ன வேணும்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். மார்க்கெட்டிங்க்கும் அவ்வளோதாங்க. அவ்வளோதானா? மார்க்கெட்டிங் இருக்குல்லங்க, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க தப்பு ரொம்ப எல்லோரும் பிளேட்டண்டாக பண்ணுற தப்பு என்ன தெரியுங்க? இந்த ஃபோன் எடுத்துட்டா இந்த ஃபோனில் வந்து அந்த டெக்னாலஜி இருக்குது, இந்த டெக்னாலஜி இருக்குது, அந்த ப்ராசஸர் இருக்குது, இந்த ப்ராசஸர் இருக்குது, அதனால நீ வாங்குவாங்க. அது ஒரு வே ஆஃப் செல்லிங். இந்த அதுக்கு ஆச்சரியப்பட்டு வேணா 4 பேர் வாங்கலாம். கரெக்ட். அந்த ஃபோன்னால உன் வாழ்க்கையில் என்ன மாறும்னு சொன்னோம்னா தட் இஸ் இம்பாக்ட்ஃபுல். ஸோ எனி குக்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதில் நான் நல்ல மசாலா, நல்ல குவாலிட்டி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், நல்ல எத்திக்கலி சோர்ஸ் ஸ்பைசஸ்ஸு, எல்லா கதையும் நான் சொல்லலாம். அதெல்லாம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு முக்கியம். 95% ஆஃப் பீப்புளுக்கு என்ன முக்கியம்னா, ஏப்பா இந்த ஹிந்தியெல்லாம் இங்கிலீஷ்லாம் பேசாத உனக்கு என்ன அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி அதை வச்சா என்ன கிடைக்கும்? நீங்கள் ஒரு சாயந்தர நேரம் இல்லைனா சண்டே இல்லை வீக்கெண்ட் மத்தியான நேரம் எடுத்து ஒரு பிரியாணி கடை பண்ணி சமைக்கிறீங்க, ஒரு மதுரை சுக்காவை போட்டு சுக்கா பண்ணுறீங்கன்னா என்ன கிடைக்கும்? அருமையான சோறு கிடைக்கும். நீங்கள் உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களை செய்ய வச்சிடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது? சமைக்கிற சந்தோஷமும் கிடைக்குது, சமைச்சிட்டு சாப்பிட்டா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது, சாப்பிட வச்சா பெருமை கிடைக்குது. அதை விட நம்ம சாப்பிட்றதோட நம்மளை சுற்றி இருக்கவங்களை சாப்பிட வச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்குது. கண்டிப்பாக அவன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான்னா நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது. இதெல்லாம் தான் வந்து ஹியூமன்ஸ்க்கு முக்கியம். ஸோ நாங்கள் மார்க்கெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்ல ஆசைப்படுவோம். நீங்கள் அந்த ஜாய் ஆஃப் குக்கிங்குமோ, அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைட் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுமோ, ஏன்னா அதெல்லாம் தான் முக்கியம். ஏன்னா எமோஷன் அதில் அது ஆப்வியஸ்லி அது எமோஷனல் மேட்டர் தான். ஏன்னா அஸ் அ ஒரு ஃபர்கெட் குக்டோட ஃபவுண்டருங்க, இது வந்து நிறைய விஷயத்தில் வந்து குக்டுங்கிறது வந்து என்னோட லைஃபோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னே வச்சுக்கலாமே. எனக்கு சமைக்க பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், எனக்கு நல்ல சோறு சமைச்சுக்கோ எனக்கு பிடிக்கும். அதை விட எனக்கு பிடிச்சது என்னென்னா என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே தான் குக்டு எனேபிள் பண்ணுது. அதான் அப்பா வேலைக்கு போகிற சமயத்துல எல்லாம் நீங்கள் ஏதாவது சமைச்சு கொடுப்பீங்க. இது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அது ஏன் வந்துச்சுன்னு தெரியல, அது தானாக வந்துச்சு. ஓகே, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்திருக்கும், எனக்கு அப்படியே சமையலில் வந்துச்சுன்னு வச்சுக்கலாமே. கண்டிப்பாக எது நம்ம சின்ன வயசுல ஏதோ இன்ஸ்பயர் பண்ணதோ அதுதானே நமக்கு இதாகுது. இந்த பூமர் ஜென்சி எல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அந்த பூமர்லேருந்தே ஒரு 60s 70s பிறந்து வளர்ந்தவங்க சரி, அதுக்கப்புறம் இந்த 80s 90s பிறந்தவங்க, அப்புறம் இப்போ பிறந்த முந்தானத்து பிறந்தவங்க வரைக்கும் இருக்கிறாங்க இல்லையா. இதில் ஒவ்வொருத்தருமே குக்கிங்கை வந்து எப்படி அவங்க பார்க்குறாங்க, ஒரு அந்த ப்ராசஸை, அது அவங்க லைஃப் ஸ்டைலில் அதை எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி பூமர்ஸில் வந்து மென் குக் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி நான் பார்த்த வரைக்கும். அவங்க வந்து என்ன சாப்பிடணும்னு நல்லா வியாக்கியானமாக கேட்க தெரியும் அவங்களுக்கு, பட் சமைக்க தெரியாது.
ஆமா ஸோ அந்த வீட்டில் இருக்க விமன் ஆஃப் த கிச்சன் தான் வந்து விமன் ஆஃப் த ஃபேமிலி தான் வந்து கிச்சனுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் நம்ம பூமர் அங்கிள் கேட்குறது தான் ஆன்ட்டி செய்வாங்க. பட் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் நான் நிறைய பேர் பார்க்குறேன் என்னன்னா, அந்த ஒர்க் லோட் வந்து ஷேர் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் மெட்ரோ சிட்டிஸில் வந்து நிறையா பார்க்குறேன். நான் சலூனில் போய் கூட முடி வெட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, பிரதர் இந்த பிரியாணி லான்ச் பண்ணதான் பண்ணீங்க, வார வாரம் என் பொண்டாட்டி என்ன பிரியாணி செய்ய விட்றா பிரதர் ஓ அப்படின்னாரு. ஓகே. சந்தோஷம் தானேங்க. ஆ ஆ ஏதோ ஒரு நாள் அவங்களும் நீங்களும் சொல்ல contribute என்ன கஷ்டம் இதெல்லாம் வாங்கி போட்டு சமைக்கிறது தானே 10 நிமிஷம் பண்ணிடலாம் போ உள்ள அப்படின்னு சொல்லி உள்ளத. அவர் வந்து அப்படி சொன்னாலும் அவர் ஜோக்காக தான் சொன்னார், ஃபீல் பண்ணி சொல்ல. இப்போது வார வாரம் நானும் 2 நாள் 3 நாள் நானும் சமைக்கிறேன், எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா அவரோட யோசனை குறைச்சிட்டீங்கல்ல நீங்க. பிரியாணிக்கு என்னென்ன வேணும்னு அவன் உட்காந்து யோசிச்சு லிஸ்ட் போட்டு ஒன்னொன்னு வாங்கி உட்காந்து இதை போட்டனா இல்லையானு தெரியலையான்னு ஒன்று பண்ணணும்ல. கைடன்ஸ் ஒருத்தர் வேணும் பக்கத்துலயே. எல்லாத்தையும் நீங்க குறைச்சி வச்சிட்டீங்க. அது எல்லாத்தையும் குறைச்சிட்டு எல்லாம் வீடியோவாக காமிச்சிடுறோம். ஜென்சிஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரேர்லி பீப்புள் டேக் இன்ட்ரெஸ்ட் இன் குக்கிங். மென் விமன் பாகுபாடே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கல நான் பண்ண மாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நான் பண்ணுவேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். அது மென் விமன் இல்லை. சமைக்கவே தெரியாத பசங்களும் இருக்காங்க, சமைக்கவே தெரியாத பொண்ணுங்களும் இருக்காங்க. இப்போ எல்லா ஜெண்டரும் சேர்ந்து ஹியூமன் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரே மீட்டரில் தான் திங்க் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து ஒர்க்கிங் ஸ்டைலை பொறுத்து தான் அவங்க டிசிஷன்ஸே எடுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் போய் என்ன சொல்லுவோம்னா, குக்கிங் இட்ஸ் அ நைஸ் ஆக்டிவிட்டி, இட்ஸ் அ ஃபன் ஆக்டிவிட்டி. அண்ட் உங்களுக்கு உண்மையாலே மனசில் திருப்தி கொடுக்குற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதோட நம்ம சுற்றி இருக்கவங்களை சாப்பிட வைக்கிறதுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. அதை நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும். அது வந்து யாராச்சும் ஜென்சியில் பிக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை தேவைன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, வெளியூர் வருவான், படிக்க போவான், இல்லை படிக்க போவான் அந்த புள்ள, அவங்க தேவைன்னு வரும்போது அவங்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக அந்த இடத்துல இருக்கணுங்கிறது வந்து எங்களோட. அது ஒரு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயம் இல்லைங்க. கரெக்ட். நான் குக்கிங்கில் இந்த மைண்ட் செட் பற்றி கேட்டேன். எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஹியூமனாகவே சிங்குலாரிட்டியில் அந்த இதுலேயே தான் இருக்காங்க, எல்லோரும் ஒன்றுங்கிறதுல. மற்ற லைஃப் ஸ்டைலில் சரி, ரிலேஷன்ஷிப் மீட்டரில் இல்லை ஒரு சில விஷயங்களை அப்ரோச் பண்ணுற மீட்டரில் வந்து இந்த ஜென்ரேஷன் கேப்பில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துட்டு வரீங்க? இந்த ஜென்சி வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மின்னு எனக்கு தோணுது. அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குது ரெண்டுலேயுமே. நான் ஏன்னா நல்லது எந்த விஷயத்தில் சொல்கிறேன்னா, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, இஷ்டம் தான் பண்ணுவேன், எல்லாம் பண்ண மாட்டேன். லென்த்தி கான்வர்சேஷன் இல்லை. கரெக்ட். சிம்பிளாக வச்சுக்கிறாங்க லைஃப்பை. எனக்கு என்கேஜ் பண்ணணும்னு தோணுதுன்னா ஒரு கான்வர்சேஷன் என்கேஜ் பண்ணுவேன், அவங்களோட பழகணும்னு தோணுச்சுன்னா பழகுவேன், இல்லை இன்றைக்கி எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நான் அதோட கட் ஆஃப் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு. அந்த கமிட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும். இல்லை லைஃப் இஸ் ஒன்ஸ் அண்ட் லெட் மீ லிவ் இட் த வே தட் ஐ வாண்ட் அப்படிங்கிறது நிறையா எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி இருக்குது, விச் இஸ் குட் திங் ஆன் அ லாட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி இது அந்த எக்ஸ்ட்ரீமில் எடுத்து பார்க்கும்போது கமிட் பண்ணிட்டோம், வாழ்ந்துட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை பூரா இருந்தவங்களும் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா இன்றைக்கி நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், 50-60 கல்யாணம் இருக்கவங்ககிட்ட இந்த ஜென்ரேஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்கள் கழட்டி விடுற லிபர்ட்டி இருந்துச்சுன்னா கழட்டி விட்டுனா தாராளம் 30 கழட்டி விட்டுருப்பேன் அப்படிம்பாங்க. 4-5 கூட பண்ணியிருப்பேன் நான். கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த மனசில் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அங்கே வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதோட நல்ல விஷயம் என்னென்னா தட் வாஸ் பியூட்டிஃபுல் அஸ் வெல். கமிட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, லாங் டேர்மாக இருக்கிறது. தி நெகட்டிவ் இஸ் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வருஷமும் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி பிடிக்கலாம் நாளைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ போத் ஆஃப் அஸ் ஹேஸ் இஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஆஃப் லேட் டைம் ஆஃப் தி ஒப்பீனியன் எப்படி தெரியுங்களா, ஒரு ஞானியாக கூட பேசுகிற மாதிரி இருக்கலாம். என்னோட ஜேர்னி ஆஃப் மை 20s அண்ட் நவ் மை early 30s இருக்குல்ல, மை ஒப்பீனியன் அபவுட் திங்ஸ் இன் த லைஃப் ஹேஸ் சேஞ்ச்ட் எவ்ரி ஃபியூ இயர்ஸ். எவ்ரி 2 years மை ஒப்பீனியன் ஆன் சம்திங் ஹஸ் சேஞ்ச்ட். விச் இஸ் வந்து நானே 22-23 அப்போது இதெல்லாம் தப்புன்னு நினச்சவன் இன்றைக்கி 30 அது கரெக்டுன்னு பேசுவேன். அன்னைக்கு நான் கரெக்டுன்னு நினச்சது இன்றைக்கி நான் தப்புன்னு பேசுகிறேன். அப்படிங்கும்போது எதுவுமே இதில் வந்து நிரந்தரமே இல்லை. இட் இஸ் சப்ஜெக்டிவ். அண்ட் நம்ம ஆஸ் அ பர்சனாக மாறிட்டே தான் இருப்போம், உலகமும் ஆஸ் அ என்டிட்டியாக மாறிட்டே தான் இருக்கும், மக்களும் மைண்ட் செட்டும் மாறிட்டே தான் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங். தெர் இஸ் நத்திங் ரைட் அண்ட் ராங். லைக் ஐ எம் டாக்கிங் அபவுட் தி எக்ஸ்ட்ரீம் கேசஸ் கூட. மேபி நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர் ஆகுது. ஒரே விஷயம் தான், நான் 2013 அதை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வேறையாக இருக்குது, 2017 நான் அதை புரிஞ்சுக்கிற விதமே வேறு மாதிரி இருக்குது. கரெக்ட். நான் என்ன சொல்லுவேன்னா, நான் புரிஞ்சுக்கிற விதத்தை விட என்னை சுற்றி இருக்க மக்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டது வந்து நிறையா. நான் அந்த காலத்தில் என்ன நினைப்பேன்னா, ஒரு 20-30 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், அது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் இருக்கணும், அப்புறம் கல்யாணம் ஆனால் குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் பார்த்துக்கணும்,
அதே மாதிரி வயசாகும்போது அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நீ ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு இவங்களை எங்கள் அம்மாவெலாம் விட்டுட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு சில ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கலாம். நான் எக்ஸ்ட்ரீம் பேரண்ட்ஸ் பற்றி பேசல, ஜென்ரிக் பேரண்ட். நார்மலான இது 90% மக்கள் கரெக்டுன்னு கூட ஒத்துக்குவாங்க. ஆமாம். நானும் அந்த 90%ல இருந்தேன். இப்போ என்னென்னா அது அந்த மாதிரி ஒரு பேட்டர்னே நான் ட்ரா பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். என்னை சுற்றி இருக்க ஒருத்தங்க கல்யாணங்கிறது வந்து அவசியம் நான் நினைக்கவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா பார்க்குறேன், கல்யாணம் பண்ணாங்க, இருந்தாங்க, இன்றைக்கி பிரிஞ்சும் இருக்கிறாங்க. பட் அது அவங்களுக்கு செட் ஆகலை, எனக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கலாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை தப்பு நீ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒன்று பார்த்து ஒருத்தர் இப்படி உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னு இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா கேஸை, அதனால இவங்க வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்கள போய் நீ இப்படி தான் பண்ணிக்கணும்னு புத்தி சொல்கிறதுக்கு நம்ம யாரும் இல்லை. கண்டிப்பாக அவங்க முடிவு மட்டும் தான் நமக்கு தெரியும், முடிவு பின்னாடி இருக்கிற காரணம் தெரியாது. அதே மாதிரி அவங்க சொந்தத்தில் அவங்க கசின்ஸோ சிஸ்டர்ஸோ யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்த ஃபேஸை பார்த்துருப்பாங்க. ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ப்ரெக்னென்சிக்கு பின்னாடி அவங்க அக்கா அந்த கசினோட லைஃபோட சேஞ்சஸ் பார்த்துருப்பாங்க. மேபி வர்ஸ்ட் கேஸ் அந்த டியூரேஷனில் அவங்க ஹஸ்பண்ட் சில தப்புகள் பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு பெண் என்ன சொல்லலாம், எனக்கு குழந்தைய பெற்றுக்க வேணாம்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை போய் நம்ம தப்புன்னு சொல்கிறக்கு நம்ம யாருமே இல்லை. ஆமாம், நான் குழந்தை பெற்றுக்க வேண்டாம், நாய் வளர்த்துவேன்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. நான் அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க மாட்டேன், நான் ஒண்டிக்கிட்டேயாவே இருப்பேன், எனக்கு விமனே வேணான்னு ஒரு பையன் சொல்லுவான். அவனையும் நான் தப்புன்னு சொல்ல முடியாது. நான் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ரிலேஷன்ஷிப் மாற்றுவேன்னு ஒருத்தர் சொல்லுவான், அவனையும் நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஒரு லைஃப்பை வாழ்கிறான். அவன் லைஃப்பில் நடந்த கேயாஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ் வச்சு தான் அவன் டிஃபைன் பண்ணிக்கிறான். இதில் எதுவுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், அதுதான் குட் திங். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு சில தப்புன்னு கரெக்டாக நான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கலாம், அதை என்னோட நிறுத்திக்கணும். நான் என் குழந்தைக்க கூட திணிக்கூடாது தானே. அதே தான் என்னை சுற்றி ஒரு கசின் இருக்கான், என் டீம்மேட்டில் இருக்கான், ஒரு சிஸ்டர் இருக்காப்புலன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க இருக்கணும். ஏன்னா அவன் லைஃப் அவன் தான் வாழ்கிறான். உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பேசுகிறாங்க, அதோட உங்கள் முடிஞ்சு. அவங்க பிரச்சனை நீங்கள் உந்தலையில் போட்டு அனுபவிக்க போகிறதில்ல. அவன் பிரச்சனை அந்த 23 மணி நேரத்தி 55 நிமிஷம் அவன் தலையில் தான் இருக்குது, 5 நிமிஷம் தான் உங்கள் தலையில் இருக்குது. ஸோ அவன் லைஃபை நம்ம வாழ முடியாது. உனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு சொல்ல கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி இயர் ஆர் எவ்ரி 2 இயர்ஸ் வந்து நானே மாறுறேன். இதெல்லாம் நான் எங்கேருந்து சொல்கிறேன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி மேபி நான் பண்ணியிருந்துருக்கலாம், இதுதான் கரெக்டுன்னு நான் ஒரு சில ஆர்குமெண்ட்ஸில் பேசியிருக்கலாம். அண்ட் அவங்க லைஃபை கூட வாழும்போதும் அவங்க அனுபவிக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போதும் நம்ம அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. ஓகே, நம்ம ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு நம்ம யார், ஒன்றுமே இல்லை. நம்ம அதை அனுபவிக்கல. ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நம்ம ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, அவன் லைஃப் அவன் தான் அனுபவிக்கிறாங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு இன்சைடு சேஞ்சுன்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடந்திருக்கு. இந்த சேஞ்ச் விஷயத்திலே கேட்குறேன். இப்போ 2013 வந்துட்டீங்களா சென்னைக்கு? 2013. இப்போ 2024, 10-11 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷங்களில் இந்த ஒரு சிட்டி லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சென்னை வந்து எப்படியெல்லாம் மாறி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அந்த சென்னைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி மாறி இருக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து நல்ல விஷயத்த தான் கண்ணில் பார்க்குறேன்னே வச்சுக்கலாமேங்க. இந்த ஊர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆமாம், இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுவேன். ஆப்பு வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்குறேன்னாங்க, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஊரில் வேணாலும் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து அவங்க ஊரில் ஒரு விஷயம் கிடைக்கல, ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா அவங்க ஓடி வர ஒரு ஊர் சென்னையாக இருக்கலாம். அது சினிமா தொழிலாக இருக்கலாம், எல்லாம் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், சாஃப்ட்வேராக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே ஏன் இதை நோக்கி ஓடி வரோம்னா, சினிமா இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நம்ம வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வரலாம். கம்பெனி ஆரம்பிக்கிறாள் எங்களை மாதிரி இல்லையா சென்னை வராங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனி நடத்தணும்னா அதுக்கு இந்த மாதிரி ரிசோர்ஸ் எல்லாம் தேவை, இந்த மாதிரி ரிசோர்ஸ் எல்லாம் வேணும்னா அதெல்லாம் சென்னையில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், அவங்களெல்லாம் வேலைக்கு எடுக்கணும்னா நீ சென்னையில் தான் ஆஃபீஸ் போடணும். அதுக்கான நாங்களாம் ஓடி வந்தோம். கண்டிப்பாக எஜுகேஷன் ஈரோடு விட்டுட்டு. கரெக்ட். ஈரோட்டில் இதே குக்ட் ஆஃபீஸ் போட முடியுமானா மேபி இன்னைக்கு போட முடியும். இன்னைக்கு அங்கேயும் அந்த டேலண்ட் இருக்கலாம். நிறைய டேலண்ட் வேறு விஷயத்தை ஆரம்பித்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல. ஒரு டெல்லியிலேருந்து ஒருத்தங்களை வேலைக்கு எடுக்கிறோம், பெங்களூர்லேருந்து ஒருத்தங்களை எடுக்கிறோம், மும்பைலேருந்து ஒருத்தங்க வேலைக்கு எடுக்கிறோன்னா, சென்னை மாதிரி ஒரு ஊர்னா வந்து வாழ்றதுக்கு அவங்க கொஞ்சம் இஷ்டப்படுவாங்க. ஈரோடு மாதிரி ஒரு ஊருக்கு வந்து வாழ வைக்க சொல்லணுன்றது வந்து கொஞ்சம் பெரிய ஆஸ்கா இருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் அவேவாக இருக்கும்ல. கரெக்ட். அதனால நம்ம இங்கே வரோம். இந்த 10 வருஷத்தில் ஆஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி லேண்டாக இட் ஹஸ் கண்டினியூ டு க்ரோ. அதுக்கு பஞ்சமே இல்லை. அது நான் கண்ணு முன்னாடி பார்க்குறதுலே தெரியுதுல்லங்க, எத்தனை தொழில் எத்தனை வருஷத்தில் வளர்ந்துச்சு, எத்தனை சின்ன சின்ன தொழில் ஆரம்பிச்சிருக்கு, எத்தனை ஆண்டர்ப்ரனர்ஸ் பில்ட் ஆகிருக்காங்க, எத்தனை ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து ஃப்ரம் 0 to எங்கேயோ போயிருக்காங்க. இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அவங்க அது மூலிமா
லட்சமான வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. ஆமா. இது எல்லாமே நம்ம கண்முன் நடக்கும்போது வந்து ஒரு விஷயத்தில் பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த எக்கோசிஸ்டமுக்கு ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஒரு 40-50 பேர்னாலும் 40-50 பேர்த்துக்கு குடும்பத்துக்கு 3 பேர் 4 பேர்னாலும் ஒரு 200 பேராவது நம்மள நம்பி இருக்காங்கன்னு ஒரு எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ண முடியுதுங்கும் போது ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பா. இந்த விஷயத்தில் என்ன மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து சென்னை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான பிளேஸாக இருந்திருக்கு. அண்ட் ரெண்டாவதுங்க இந்த விசிபிலிட்டின்னு ஒன்று கிடைக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு பிராண்டு பில்ட் பண்ணுறோம், அந்த பிராண்டை நம்பி 4 கஸ்டமர் வாங்குறாங்க. இன்றைக்கி சென்னை தான் எங்களுக்கு இருக்கலே டாப் மார்க்கெட் அக்ராஸ் இந்தியா. அண்ட் எல்லா விதத்துலையும் ஆன்லைனில், ஆஃப்லைனில், குவிக் காமர்ஸில், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டில் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு வந்து சென்னை தான் நம்பர் 1 சிட்டி. குக்டோட ஃபாலோவர்ஸ் எடுத்து பார்த்துட்டா கூட அப்படி ஒரு லவ்வுமே எங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிதுங்க. இன்னைக்கு குக்டுமே ஒரு பேஸ்மெண்ட் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு கன்சியூமர் பிராண்ட் பில்ட் பண்ணோன்னா அது சென்னை வந்து ஒரு பயங்கரமான பேஸ்மெண்ட். இங்கே இருக்கிற ஒரு அன்பு வந்து வேற எங்கேயும் கிடைக்கல. நம்ம சொல்லுவோம் கோயம்புத்தூர், ஈரோடு வந்து பாசமாக பேசுவோம் அன்புன்ட்டு, அங்கேயும் கிடைக்குது. பட் இந்த ஊரில் ஒரு நம்ம பில்ட் பண்ண பிராண்டுக்கு ஒரு பாசம்னு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நைஸ். ஏன்னா எனக்கு வந்து சென்னை இஸ் ஆல்வேஸ் கிவன் த நைஸ் திங்ஸ். நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்பு கிடச்சிருக்கலாம் லைஃப்பில், அதனால சென்னை வந்தால் இல்லை ஆப்பு கிடைச்சாலும் ஆப்போ கம்ஸ் வித் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி. நம்ம ஆப்பை மட்டும் பார்த்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். நம்ம அதை சூஸ் பண்ணிட்டு போகிறது தான் இருக்குது. அண்ட் அலாங் த வே பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மக்களை பார்த்துருப்போம். கண்டிப்பாக நிறைய நல்ல மக்கள் நம்மகிட்ட கம்பெனியில் சேர்ந்துருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் நம்ம வளர்ந்துருப்போம். கண்டிப்பாக விதவிதமான மனிதர்களை பார்க்க முடியுது. கண்டிப்பாக. அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் வந்து சென்னையை சேர்ந்தவங்க. ஓகே. அவங்க எல்லாத்தையும் அவங்ககிட்ட பழகி தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது இந்த ஊர் தான். ஸோ ஏன்னா என்னோட லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் வந்து வேலைனே ஓடுனதுனால எனக்கு அதை சுற்றி மட்டும் தான் யோசிக்க வருது. அப்படி பார்க்கும்போது எனக்கு எல்லாமே நல்லது தான் அமைஞ்சிருக்கு இந்த ஊரில். கரெக்ட். ஒரு நல்ல விதத்தில் தான் ஊரும் வளர்ந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதோட க்ரோத்துங்கிறது வந்து ப்ராப்பராக தான் அது போயிட்டு இருக்கு. மேபி ரொம்ப கிரிட்டிக்கலாக சொல்லணும்னா நம்ம ஊர்லேயும் கோவா மாதிரி பீச் இருக்குது. பீச்செல்லாம் என்ன வளர்த்தணும்னா பெங்களூரில் பீச் இல்லை, ஆனால் பெங்களூர் ஸ்டார்ட் அப் கேபிட்டலாக இருக்குது. நம்ம ஊரில் பீச் இருக்குது. ஸோ நம்மளும் ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் ஹப்பாக இருக்கலாம் இல்லைங்க. தாராளமாக ஈஸ்ட் கோஸ்டோட ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருந்துச்சுன்னா நிறைய பேர் இந்த ஊரில் வந்து தங்கலாம் இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்களாங்க. துபாயிலெலாம் இந்த பீச் ஒட்டி ஒரு ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்கலாம். கண்டிப்பாக இங்கேயே அதை பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கலாம். பர்சனலியும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, நீங்கள் எடுத்த ஒரு முடிவுனால இப்போ லைஃப் ஸ்மூத்தாக போகுது, ப்ரொஃபஷ்னலாகவும் பர்சனலாகவும் அப்படின்னா என்ன முடிவாக இருக்கும்? ஏதாவது ஒரு முடிவு கூட இதில் ஒன்று அதில் ஒன்று. ப்ரொஃபஷ்னலி ஃபஸ்ட்டு போகலாம். ஏன்னா வாழ்க்கை நிறைய ப்ரொஃபஷ்னலாக ஓடுறதுனால. ஆமாம். சி அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஒன்று சொல்லுவாங்கள்ல, உடனே சந்தோஷம் கிடைக்குண்டு. நான் அதில் நம்பினதே இல்லை. ஓகே. ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தோம்னா ரேதர் நான் நம்பினதுலேன்னு சொல்ல மாட்டேன், நான் ஆசைப்பட்டிருக்கேன் இன் மை 20s. கண்டிப்பாக. இப்போ ஆரம்பிக்கிறோம், அடுத்த 3 வருஷம் அவ்வளோதான், ஆடி போய் அவன் இருந்தால் டாப் ஆகிடுவேன் அப்படின்ட்டுலாம். பட் ஆனால் லைஃப் வந்து நம்மளை புடனிலே அப்பி உனக்கு கற்றுக் கொடுக்கும். உனக்கு பெரிய இம்பேக்ட்ஃபுல்லான ரிசல்ட் வேணும்னா நீ வாழ்க்கையில் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஆசைப்படாத. கீப் புட்டிங் த ஹார்ட் ஒர்க். ஓகே. கீப் பில்டிங் இட். ஓகே. த லாங்கர் யூ டேக் டு ஆக்சுவலி கெட் டு த success line is when the result is going to be far superior than what you even thought of அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு இன்னைக்கு ஆரம்பித்து இன்றைக்கே எனக்கு ரிசல்ட் வந்துடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டதில்லை. ஒன் ஆஃப் த முக்கியமான முடிவுகள் ஆன் குக்ட் அதை ரிலேட் பண்ணி தான் இருக்குது. டே 1 அன்றைக்கே நாங்கள் வந்து ரெவென்யூ பண்ணணும்னு ஆசைப்படல. டே 1 அன்றைக்கே நான் மசாலா லான்ச் பண்ணி குக்டோட ப்ராடக்ட் ரெசிபி மிக்சஸ் லான்ச் பண்ணி கடையில் போய் வச்சிருந்தா யார் வாங்கியிருப்பா? தெரியாது. 10ஓட 11 போயிருக்கோம். நமக்கு அந்த பிராண்ட் என்ன ஏது எங்கிருந்து வந்தது அதோட வரலாறு தெரியாது. கரெக்ட். 650 டேஸ் வெறும் வீடியோஸ் போட்டுட்டு இருந்த கம்பெனியாக இருந்துட்டு அடுத்த 500 டேஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா we didn't want instant gratification, we wanted delayed gratification. அதுக்கான மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கல்ல. அது எந்த அளவுக்கு பச்சையாக சொல்லணும்னா, ஏடா ஹீரோ டாக்கிஸ் மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணியிருக்கிறீங்க, $1 million ரெவென்யூ பண்ணியிருக்கிறீங்க உன்னோட 27-28 வயசுலேயே, அதுக்கப்புறம் போய் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அப்படின்னு கூட எனக்கு கமெண்ட் வந்திருக்கு. பட் யூடியூப் சேனலுக்கு பின்னாடி இந்த ஸ்டோரி யாருக்கும் தெரியாதுல்ல. கண்டிப்பாக. அண்ட் அன்னைக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது வந்து யாருக்கும் தெரிஞ்சுக்காதுல்ல. இன்றைக்கி 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஒரு மோர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் கூப்பிட்டு தெரியுதா? கண்டிப்பாக. பட் வாட் இஸ் இட்ங்க, இட்ஸ் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அண்ட் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% 3% ஆஃப் வாட் குக்டுஸ்ன்னு கூட நான் பில்ட் பண்ணலாம் தான் நினைப்பேன். அது எங்கேயோ இருக்குது. நம்ம ஆசைகளும் கனவுகளும் ஆம்பிஷனும் பெருசாக இருக்குது. இப்போவுமே நான் டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்கு தான் ஐம் ஓகே. ஐம் நாட்
someone who will say instant gratification வேணும்ட்டு. ஸோ முக்கியமான முடிவு ஆஃப் குக் டே பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அண்ட் நாட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் டெசிஷன்ஸ் தட் வி வர் டேக்கன் விச் ஒர்க் இன் அ ஃபேவர்னு நினைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஃபைனலியில் கூட நீங்கள் குக் டே இன்றைக்கி தானே உங்களுக்கு, இன்றைக்கி என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே உங்களுக்கு இந்த விசிபிலிட்டி தெரியுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி கதை உங்களுக்கு தெரியுது, பட் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி உங்களுக்கு இவ்வளோ தெரியாது. உங்களோட 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு அந்த விஷயம் என்னன்னுங்கிறது எனக்கு தெரியுது. இது எப்படி க்ரோத் ஆகும், எப்படி அது சக்ஸஸ் ஆகும், அதுக்கான டைம் ஆகுங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ என்னோட அட்வைஸ் இந்த இடத்துல என்னன்னா, பி ஓகே வித் டிலேட் கிராட்டிஃபிகேஷன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், கீப் புட்டிங் இன் த ஹார்ட் ஒர்க், திங்ஸ் வில் ஃபால் இன் டு பிளேஸ். இதுவே பர்சனலாக யாரும் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டது இல்லையா, யோசிக்கிறேன். பர்சனலாக நம்ம எடுத்தோம். ஐ திங்க் ஓகே, திஸ் ப்ராப்ளி இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். எந்த தொழில் பண்ணாலும் நான் மட்டும் இல்லை, நம்ம நானும் அண்ணனும் சேர்ந்து பண்ணணும்னு ஒரு முடிவெடுத்தோம். நான் ஹீரோ டாக்கீஸ் ஆரம்பித்த புதுசுலையாக இருக்கலாம். அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சம்திங் தட் ஐம் ப்ரௌட் ஆஃப் ஈவன் டுடே. ஹீரோ டாக்கீஸ் 2 பேரும் கோ-ஃபவுண்டர்ஸாக ரன் பண்ணோம். ஹீரோ டாக்கீஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி நான் குக் ரன் பண்ணுறேன், அவன் வந்து பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணுறான். பட் 2 பேருமே ஈச் அதர் கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டர். பட் ஆனால் அவங்க என்ன கம்பெனியில், அவன் கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே நான் தலையிட மாட்டேன், தெரியாது. மாதம் ரிப்போர்ட்ஸ் அனுப்பும்போது மட்டும்தான் எனக்கும் தெரியும். நானும் எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு எம்ஏஎஸ் அனுப்பும்போது தான் அவனும் சிசியில் வச்சுருப்பேன், அவனுக்கும் தெரியும். ஸோ இட்ஸ் அ கிளியர் பவுண்டரி. ஐ ஆம் த சிஓ, ஐ ஆம் த ஃபவுண்டர் ஆஃப் குக், ஹி இஸ் த சிஓ, ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பெட்டர் இன்வெஸ்ட். நான் என்ன தான் அந்த கம்பெனியில் ஹாஃப் த ஷேர்ஸ் வச்சிருந்தாலும், அவன் குக்கில் ஹாஃப் த ஷேர்ஸ் வச்சிருந்தாலும், ஆப்ரேஷனலி போத் ஆஃப் அஸ் ஆர் நாட் இன்வால்வ். But the good thing is, both the brothers are building 2 interesting companies, and God willing, both the companies are growing fast and doing well. So, சேர்ந்து பண்ணணும்னு நாங்கள் எடுத்த முடிவு இருக்குல்ல பார்த்தீங்களா, that's something that I'm proud of because ஒரு சிப்ளிங்ஸாக I think it brought us closer together. ஒரு ஃபேமிலியாக it brought us closer together. ஏன்னா என் கோயம்புத்தூர் உங்களுக்கு தெரியும், அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை போட்டு சொத்து பிரிச்சுட்டு சண்டை போடுற குரூப் தான் நிறைய போயிட்டு இருந்தது. அதை ஏன் வெளியே சொல்லுவானுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை. பட் ஏன்னா இப்போ சொந்தத்துலேயும் சரி எல்லாம் சரி, அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், பட் ஒரு அழகான ஒரு ஈகோ இருக்கும். அதனால தான் நான் ஆச்சரியமாக பார்க்குறேன், நீங்களும் அண்ணனும் சேர்ந்து இது பண்ணுறேங்கிறீங்க, அதுக்குள்ளேயே நிறையா சமாளிக்கணுமே உங்களுக்குள்ளேயே. அது எப்படி அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஹீரோ டாக்கீஸ் புதுசில். பட் அதான் லைஃப் வந்து சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மெச்சூரிட்டிங்கிறது வந்து ஓவர் நைட்டில் வராது, பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வரும். அந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து மெச்சூரிட்டி தான் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் த ரிலேஷன்ஷிப் இஸ் அட் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டேஜ் டுடே, வேர் நம்ம குடும்பத்துக்காக பண்ணணும். அந்த ஊரில் ஒரு அப்பா ஆடிட்டர், ஊரில் விவசாயம் பண்ணுறாரு, இன்றைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதுலேருந்து இன்றைக்கி இப்போ 2 பசங்களையும் பேர் சொன்னால் தெரிகிற அளவுக்கு 2 பேரும் வளர்ந்துட்டு வரானுங்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. அதை வந்து பண்ணுறோம் அப்படிங்கும்போது குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்குற மாதிரி பண்ணுறாங்கும்போது ஒரு சின்ன கர்வமோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. அண்ட் ஐ திங்க் அந்த முடிவு ஆஃப் டூயிங் the business together is probably the most impactful decision that I've taken. என்னுடைய சகோதரர் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பெரிய டாஸ்காக என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ அவர் ஃபோட்டோகிராஃபி இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா நீ பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டால், அவன் அதுக்கு சொல்கிற ரீசன் என்னென்னா, இல்லைண்ணே என்ன மாதிரியே ஒரு ஆள் தேவை, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கேயே இருந்து இதை என்னோட விஷன் புரிஞ்சுட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆளுக்கு தேவை. இப்போ என்ன பிரச்சனைனா, ஒருத்தனை உள்ள கூப்பிட்டு வர்றேன், விஷயத்தை சொல்லித்தர்றேன், சொல்லித்தந்தா அவன் சந்தோஷமாக கற்றுக்கிட்டு ஒரு 4 மாதம் கழித்து வெளியே போய் அவன் தனியாக அந்த இன்ஃப்ளூயன்சிங்கோ இல்லை அவனோட சர்க்கிளை வச்சு அவன் அதை பில்ட் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ அப்படி அவன் சம்பாதிக்கிறான்னா அது அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் அந்த சேலரி நான் வந்து இங்கே கொடுக்க முடியல, ஸோ இதனாலேயே நான் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவர் சொன்னது என்னென்னா, ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கல்ல, ஒரு கம்பெனியை நீங்கள் இப்படி ஒன்று உருவாக்கியிருக்கீங்கல்ல, இந்த மாதிரி உருவாக்கும் போதே இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை 2 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஆயிரும், வித்தரலாம், ஒரு அமௌண்ட் வரும், லைஃப் செட்டில்டு. இந்த மீட்டரில் அவங்க யோசிக்கிறதுனால ஓன் பண்ண மாட்டேங்கிறாங்க. தே ஆர் நாட் எமோஷ்னலி கனெக்டட் டு தட் பிஸ்னஸ், அவங்களோட ஓன் பிஸ்னஸ்க்கு. அது அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இப்போ ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குதுன்னா, நாமெல்லாம் உயிரை கொடுத்து இதை வச்சுட்டு இதை இப்போ பெரிய பெரிய நம்ம கேள்விப்படுற பிராண்ட்ஸ் எல்லாமே அவங்க குடும்பமாக பண்ணுறாங்க, பரம்பரையாக பண்ணுறாங்க, ஒரு நகை கடையோ துணி கடையோ. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கும் போது இவங்களோட மென்டாலிட்டி வித்தியாசமாக இருக்கிறதுனால அது பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குன்னு உங்கள் சைடில் அதோட பெர்ஸ்பெக்டிவ். 2 parts to this answer. First part வந்து, if you want to build a really large business, அவங்க சொல்கிற மாதிரி பரம்பரையாக
ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பில்ட் பண்ண நினச்சிங்கன்னா there are 2 things that will build a business. One is people, the other one is process. எப்படின்னு அது ஒன்று மக்களை நம்பி which is the team that you build is the people, ஓகே or கூட ஒர்க் பண்ணுற பீப்புள் ஒர்க் பண்ணுற people. ஸோ people, process இது ரெண்டை வச்சு தான் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பில்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் people and process. ஃபார் எக்ஸாம்பிளுங்க பீப்புள்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா குக்டு எடுத்துக்கங்க. நீங்கள் சஞ்சனாவை சொல்கிறீங்க. சஞ்சனா மாதிரி ஒரு பர்சன் லீடிங் தி என்டையர் culinary ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் குக்ட் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் குக்ட் இருக்கிறனால தான் அண்ட் சோஷியல் மீடியா ஆஸ்பெக்டில் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாம் பார்த்துக்கிறனால தான் நான் அதில் தலையிடுறது இல்லையே. எனக்கு என்ன வீடியோ போகுதுன்னு கூட தெரியாது. என்னை வச்சு ஷூட் பண்ணுவானுங்க, என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. ஓகே எனக்கு ஷெடியூலும் தெரியாது. அந்த மீட்டிங்கில் உட்கார மாட்டேன். கண்டென்ட் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ப்ராடக்ட் ட்ரையல்ஸ்க்கு நான் போவேன். பட் ப்ராடக்ட் பைப்லைனில் கூட நான் எந்த டைமில் என்ன வேணும் தலையிடுவேன். பைப்லைன் என்னன்னு சொல்லிடுங்க. நம்ம ப்ராடக்ட் பைப்லைனா எந்தெந்த மாதம் எந்தெந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகுது அதோட முடிஞ்சு. அதுக்கு பின்னாடி நடக்கிற வேலை, கோஆர்டினேட் பண்ணுறது, சாம்பிள்லேருந்து பண்ணுற கரெக்ஷன்ஸு, அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன சேஞ்ச் ஆகுது அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே இந்த மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் எந்தெந்த மாதம் என்னென்ன ப்ராடக்ட் வருது எனக்கு தெரியும். அது எல்லா ப்ராடக்ட் அப்ரூவ் பண்ணுற மீட்டிங்கில் நான் இருந்திருப்பேன், டேஸ்டிங்கில். ஸோ இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் வந்து அதை சுற்றி ஒரு ப்ராசஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி அந்த டீமில் இன்னும் 4 ஷெஃப் வந்தாலும், நாங்கள் இன்னும் 4 ஸ்டேட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாலும், 20 ப்ராடக்ட்ங்கிறது 200 ப்ராடக்ட் ஆனாலும் வளரும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பில்ட் ஆகுது, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி பில்ட் ஆகுது, ஒரு பர்சன் கூட இருக்க ப்ராசஸ்னால பில்ட் ஆகுது. சேம் எங்களோட சப்ளை செயின் எடுத்துக்கிட்டால் நார்த் இந்தியன் ஒருத்தர் இருக்காப்புல. சப்ளை செயினை வந்து இன்றைக்கி ஒரு 70,000 யூனிட்ஸ் ஆஃப் திஸ் மாதம் டிஸ்பேச் ஆகுது கஸ்டமர்ஸ்க்கு, B2Bக்கு, ஸ்விக்கிக்குன்னா ப்ராசஸ் இருக்குது. நாளைக்கு 7 லட்சம் யூனிட்டும் போனால் கூட பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த பர்சன் தான் அந்த ப்ராசஸ் செட் பண்ணுறாரு, அந்த ப்ராசஸ் ஓவர்சி பண்ணுறாரு, அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்கு டேலண்ட்டும் ஹையர் பண்ணுறாரு. ஸோ என் வாழ்க்கை என்னென்னா எனக்கு சப்ளை செயினில் என்ன நடக்குதுலாம் தெரியாது. மாத கடைசியில் P&L வந்துச்சுன்னா சப்ளை செயினில் என்னென்ன காஸ்ட் இருக்குது, அந்த காஸ்ட் வந்து நம்ம டார்கெட் பண்ண காஸ்ட் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கா இல்லை அதிகம் போயிருக்கா, ஏன் அதிகம் போயிருக்கு, இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அவங்க டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் வித் நம்பர்ஸ். எண்ட் ஆஃப் தி டே. ஸோ அந்த மாதிரி நல்ல பீப்புள் அண்ட் நல்ல ப்ராசஸ் நம்பி தான் பிஸ்னஸ் வந்து வளரும். அதை தாண்டி பிரதர் சொன்னதில் என்னன்னாங்க, அந்த நல்ல பீப்புளை ரீட்டைன் பண்ணிக்கிறது வந்து பெரிய விஷயம். என்ன ரெண்டு விஷயம் மக்களுக்கு தேவைங்க. என்னங்க வேணும்? 3 விஷயம் தேவை. 3 விஷயம். பைசா, ஒர்க் ஸ்பேஸில் ஒரு கம்ஃபர்ட்னஸ் வேணும். அதெல்லாம் 4வது 5வது. டாப் 3 பைசா நல்லா கொடுக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க வேலை செய்யறதுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும். 2வது அவங்க செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெசிக்னேஷன், பதவி, அவங்க என்ன ரெகக்னிஷன். ஓகே, ஒரு ரெகக்னிஷன். 3வது இஃப் பாசிபிள் ஒரு பார்ட் ஆஃப் ஓனர்ஷிப்புங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தானே இன்றைக்கி எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்லேயுமே எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் வச்சுருக்கான். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்னா அவங்க டீமில் இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆஃப் த கம்பெனியை வந்து வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா கம்பெனி நீங்கள் சொல்கிறீங்களா நாளைக்கு ஃபியூச்சரில் எக்ஸிட் ஆகுது, ஒன் டைம் செட்டில்மெண்ட் கிடச்சா ஃபவுண்டருக்கு மட்டும் இல்லை, எம்ப்ளாயி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு டீசெண்டான இது கிடைக்கும். நீங்கள் ஒரு கிரீஷ் மாத்திர போத்தோட ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இருக்குல்லங்க, IPO லிஸ்ட் பண்ணாங்கல்ல, IPO லிஸ்ட் பண்ண அன்றைக்கி மோர் தென் 150 people had stocks worth more than a crore. லிக்விடேட் பண்ணி ஒரு கோடிக்கு மேலே ஸ்டாக்ஸ் வச்சது மட்டுமே 150 பேர் இருந்தான். சென்னையில் ஒரே நாளில் 150 crore பதியானாங்க when they listed in NASDAQ. I could be wrong with the numbers. இன்னும் நிறைய பேர் கூட இருந்திருக்கலாம். அது என்னன்னா அந்த கம்பெனியில் டே 1லேருந்து கூட வேலை செஞ்சவங்களுக்கு அவங்க கம்பெனி தந்த ரிவார்ட். ஓகே, அந்த ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லாமல் போய் வேறு கம்பெனிக்கு போய் வேலைக்கு கூட போகலாம், அவன் இஷ்டம். கண்டிப்பாக. ஸோ இல்லை ஏதோ அவர் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாரு, இல்லை ஒரு விஷயத்த நிறைய அந்த கம்பெனிலேருந்து போய் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதே 100 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் பெருமை தானேங்க. கண்டிப்பாக. ஸோ ஒரு கம்பெனி பில்ட் பண்ணணும்னா பீப்புள் வேணும், ப்ராசஸ் வேணும், அண்ட் நல்ல பீப்புள் வேணும்னா நல்ல பீப்புள் ரிட்டர்ன் பண்ணிக்க தெரியணும். நல்ல பீப்புள் ரிட்டர்ன் பண்ணணும்னா நல்ல பே கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும், டெசிக்னேஷன் கொடுக்கணும், முடிஞ்சால் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். நல்ல ப்ராசஸ் செட் பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் செட் பண்ண தெரிஞ்சமா நல்ல பர்சன் எடுக்கணும். இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா யூ வில் கண்டினியூ டு பில்ட் குட் கம்பெனி. அப்படிங்கப்பா. அது ஸோ அது நம்ம இந்த ரீட்டைன் பண்ணுறதுக்கு அதை நம்ம அந்த இடத்துல அது ரிஸ்க் எடுத்து பண்ணியே தான் ஆகணும். ஸோ நம்ம அது சம்மன் ஹஸ் டு ட்ரஸ்ட் யூங்க. உங்கள் பிரதர் சொன்னார்ல, இன்னொருத்தன் வரான் கற்றுக்கிறான் போகிறான்ட்டு, வரவன் ஏன் இங்கே இருக்கணுங்கிற பதில் வந்து இவர்கிட்ட இருக்கணும். வரவன் என்கிட்ட இருந்தான்னா, தம்பி உனக்கு சம்பளமும் தரேன்டா, சம்பளத்தை தாண்டி என் கம்பெனியில் இந்த ஷேரும் தரேன்டா,
நீ போய் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து ஜீரோலேருந்து மாதம் 5 லட்ச ரூபாய்க்கு வர்றதுக்கு நம்ம இன்றைக்கி மாதம் 5 லட்ச ரூபா இருக்கோம், வா 50 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகலாம். இல்ல அவரும் அதான் சொல்றாரு. நான் அவர்கிட்ட என்ன சொல்றான்னா, அவன் சொல்றாப்புல, இந்த மாரி அவ வரட்டும், நானே பேசுறேன். நீ இப்ப போய் வெளியில இதெல்லாம் பண்ணிட்டு 20,000 30,000 நீ சம்பாதிக்கிற. என் கூட இருந்தா அது ஒரு குரோத் வந்து நம்ம அப்பலயே பேசினது தான். அது கிராஜுவல் குரோத், அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். பட் அப்போ நீயும் ஒரு சுப்பீரியரா இருப்ப அந்த விஷயத்துல. இந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஃபவுண்டரா நம்ம கமிட்மெண்ட் ஒன்று கொடுப்போம். ஃபவுண்டர்ஸோட பிக்கெஸ்ட் பயம் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லா இடத்துலையும் கமிட்மெண்ட் தூவிட்டு வந்துடுவோம். இன்வெஸ்டர்ட் ஒரு கமிட்மெண்ட், எம்ப்ளாயிஸ்ட் ஒரு கமிட்மெண்ட், கஸ்டமர்ஸ்ட் ஒரு கமிட்மெண்ட், எல்லாத்தையும் ஆனர் பண்ணணும். ஏன்னா உங்களோட ரெப்புடேஷனே அங்கே தான் இருக்குது. நான் ஒரு குவாலிட்டின்னு சொல்கிறேன், அந்த குவாலிட்டி இல்லைன்னா கஸ்டமர் நாளைக்கு கேட்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இவ்வளோ பப்ளிக் ஃபேஸிங்காக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ்ட் வந்து கம்பெனி இப்படி வளரும்னு நான் ஒரு ஸ்டோரி வித்துட்டு வரேன்னா அதுக்கு நான் ஆன்சரபிள் இல்லை. ஆமாம். ஏன்னா அங்கே மோர் தேன் மணி, ஃபார் மீ மை ரெப்புடேஷன் இஸ் த பிக்கஸ்ட் திங். என் டீமில் போயிட்டு நம்ம இப்படிலாம் வளருவோம், நீங்களும் இப்படிலாம் வளருவீங்கன்னு சொன்னேன்னா அதை நான் வளர்ச்சி காமிச்சிருக்கணும்ல. காமிக்கலாம் 2 வருஷம் நம்ம போயிடுவான்ல. இன்றைக்கி டேலண்ட் ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கோம்னா அது காமிச்சிருக்கோம் தான் அர்த்தம். கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் வாழ்க்கை நிம்மதியே இல்லை. நீங்கள் சொல்கிறது என்னன்னா, ஒரு வளர்ச்சியை, உங்களோட கம்பெனிங்கிற வளர்ச்சியை வெளியில் காமிக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு உள்ளேயும் உள்ள காமிக்கிறது மட்டும் இல்லைங்க, உள்ள உண்மையால் நடத்தியும் காமிக்கணும். அதுதான். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஃபவுண்டரோட வாழ்க்கைன்னே சொல்லாமே. ஆமாண்ணே. அந்த ஃபவுண்டரு சிஇஓ 2 பதவியும் வகிக்கிறீங்க இல்லையா? இது 2ஆக பிரித்து சொல்லுங்களேன். சிஇஓன்னா என்ன, ஃபவுண்டர்னா என்ன, என்ன அது? ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா குக்டோட ஓவரால் விஷனுக்கு பார்த்தீங்கன்னா லைக் யூ ஸ்டார்டட் தி ட்ரீம். யா. அந்த ட்ரீம் இஸ் வெரி பிக். அந்த ட்ரீமை நோக்கி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷன் வந்து உங்களால் ஃபவுண்டர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது தான் நான் இந்த இம்பேக்ட் இங்கே க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். ஒரு 1,00,000 பேத்துக்கு பண்ணியிருக்கேன், 2,00,000 பேத்துக்கு பண்ணியிருக்கேன். நானும் ஒரு 10 கோடி பேத்துக்கு 20 கோடி பேத்துக்கு பண்ணணும். விச் எனக்கு இங்கேருந்து 100 மடங்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் யோசிக்கணும், அதுக்கான விஷனை நான் பெருசு பண்ணிட்டே போகணும். அதுதான் ஃபவுண்டர். ஓகே. சிஇஓட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, அந்த விஷன் இருக்குது, அந்த விஷன் வந்து இன்றைக்கி ஒரு பிஸ்னஸாக இருக்குது, அந்த பிஸ்னஸ் வந்து இட்ஸ் ரன் பை சர்டன் நம்பர்ஸ். இது முன்ன பின்ன போச்சுன்னா கம்பெனி தாங்காது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த விஷன் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கான்னு பார்க்குறது சிஇஓட வேலை. ஓகே. ஸோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆர் 2 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். ஸோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓன்னு டைட்டில் போட்டுக்கிறது வந்து ரெண்டுமே நான் தான் சொல்கிறேன்ல, ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் வேலைடா எனக்கு, ஆனால் ரெண்டையுமே நான் பண்ணுறேன்னா. சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் கிடையாது, சிஇஓ வெர்சஸ் ஃபவுண்டர். உங்களுக்குள்ளேயே 2 பேர் இருப்பாங்கல்ல. இட் வில் வெரி அன்லைக்லி பி வெர்சஸ், பிகாஸ் 2 பேரும் ஒரு இடத்துல வேலை செய்வான். ஃபவுண்டரோட விஷன் தான் சிஇஓ வந்து நம்பர்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறான். அதுக்குள்ளேயே நிறைய இருக்கும்லண்ணே, சின்ன கான்ஃப்ளிக்ஸ் வரலாம். பட் ஆனால் ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இஸ் வாட் ஐ வுட் சே. அது எப்படி ரெண்டுமே உங்களுக்குள்ள இருக்குன்னா அது உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்காது உங்கள் சைட்லேருந்து? See, நான் ஐ ஸ்டில் லைக் த ஃபவுண்டர் ரோல் மோர். ஓகே. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஐம் அ பர்சன் ஹூ வில் கீப் திங்கிங் பிக். கண்டிப்பாக. அட் சம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனலாக ஒரு சிஓ எடுக்கிறதோ அதெல்லாம் சம்திங் தட் மைட் பி வெரி ஓப்பன் டு. If I can delegate some part of my CEO work to a COO, I'll be happy to. Because someone has to continue to set the vision for the company. And the vision la pathina I really like working with the team on the product. நல்ல ப்ராடக்ட் பில்ட் பண்ண வரலாம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருக்கலாம். டே டு டே ஆப்ரேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளில வரலாங்கிற ஆசைலாம் எனக்கு இருக்குது. பட் இன்றைக்கி அது பண்ண முடியாது. இஃப் த கம்பெனி பிகம்ஸ் ஈவன் பிகர் ஐ மைட் பி ஓப்பன் டு டூயிங் தட். இன்னொரு ரோல் இருக்குது, கம்பெனியில் நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர், நீங்கள் தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். ஸோ ஒரு ஷேர் ஹோல்டராகவும் 3வது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே. உங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்டர் கவனிச்சுக்கிட்டீங்க, அவங்களோட வெல்த் கிரியேஷனை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா, பீயிங் த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர், இஃப் யூ டேக்கிங் கேர் ஆஃப் another minority ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட், யுவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர். அதனால் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம்னா, இந்த ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறீங்க, இந்த ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது எமோஷன்ஸுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எத்திக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இது 2 எப்போவாவது இடிச்சுக்குமா? இது இடிச்சுக்கும் போது யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா, இல்லை உங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணிக்குவீங்களா? இல்லை நீங்கள் ஒரு இதுலலாம் சொல்லியிருந்தீங்க, ஒரு எம்ப்ளாயி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அவங்கள ஃபயர் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறோம், க்ரியேட்டிவாக ஒரு சில ஐடியாஸ் வரும், அப்போ அது வேண்டான்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலை வரும். இந்த மாதிரியான ஒரு சில முடிவுகள் இருக்குல்ல, அந்த இடத்துல எமோஷனும் ப்ளே பண்ணும், எத்திக்ஸும் தேவை. அது எப்படி? ஸோ when you speak about ethics, நாங்கள் வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு கைட்லைன் வச்சுருப்போம்.
பர்சனலாக சொல்கிறீங்களா? இல்ல. இல்லை டோட்டலாக ஒர்க் வைஸேங்க. ஓகே. ஒர்க் வைஸே வந்து இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு கைட்லைனை ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதை ஃபார்ம் பண்ணணும். அது பிராண்டாகவே நான் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த பவுண்டரி நான் கிராஸ் பண்ண மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன்னு இருக்கலாம், இல்லை ஆல்கஹால் நான் காமிக்க மாட்டேன்னு இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு நானே ஃபார்ம் பண்ணிக்கிற எத்திக்ஸாக இருக்கலாம். நான் ஒரு பிராண்டாக சொல்கிறேன். சரி, ஓகே. அதே மாதிரி as a person who runs a business-ஆக இருந்தால் anything that is in the white which is legally right is what I'll do. Anything that is in the black which is not right I won't do. அந்த மாதிரி you will draw lines. அந்த மாதிரி எத்திக்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்க பவுண்ட்ரி. அது இட்ஸ் ஒன்ஸ் யூ ஃபார்ம் இட், ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் எமோஷன்ஸ் irrespective of what it says, your discipline will make you fall within your ethics that you set. அது எப்படி சொல்லலாம், எனக்கு ஏதோ ஒரு நான் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காம இருந்திருக்கலாம், எனக்கு ஒரு இன்வெஸ்டர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், எனக்கு அவர்கிட்ட வந்து ஒரு ரொம்ப ஹார்ஷாக ஒரு இமெயில் போடணும்னு தோணலாம். பட் ஆனால் என்ன, நாட் ஜஸ்ட் him, எவ்ரி இன்வெஸ்டர் ட்ரஸ்டட் யூ அண்ட் புட் their money on you. ஸோ அப்படிங்கும்போது வந்து உனக்கு பிடிக்கலனாலும் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை நீ வந்து இப்படி பச்சையாக காமிக்கிறது வந்து தேவையில்லை. கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் ஜஸ்ட் பைட் இட் அண்ட் ஸ்வாலோ இட், ஜஸ்ட் லிவ் யூர் லைஃப். அப்படின்னா நெக்ஸ்ட் டே அது தேர்ட் டே உங்கள் அந்த கோவம் வந்து தணிஞ்சிரும். அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு கரெக்ட். ஸோ நீங்கள் உங்களோட எத்திக்ஸ் பவுண்டரிஸை ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா, உங்கள் எமோஷன்ஸை வந்து அதுக்குள்ளே ப்ளே பண்ணிக்க வச்சிட்டிங்கன்னா யூ வில் பி இந்த சேஃப் ஜோன். எத்திக்ஸை ட்ரா பண்ணிட்டு எமோஷன் அதை தாண்டி ப்ளே பண்ண வச்சிட்டிங்கன்னா இஸ் வென் த கான்ஃப்ளிக்ட் அரைசஸ். கான்ஃப்ளிக்ட் வரும், பட் யூ ஷுட் நோ ஹவு டு அண்டர் ப்ளே அண்ட் நாட் கோ ஓவர் போர்ட். அந்த எத்திக்ஸ் படத்துலலாம் அந்த பிஸ்னஸ் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் வில்லன் மீட்டர்லேயே காமிச்சு அந்த பிஸ்னஸ் பண்ணினாலே அது வில்லன் மீட்டர்லேயே வருது. அதனால தான் நான் இதை கேட்குறேன். இல்லைங்க, சில இடத்துல நம்ம அது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப தப்பான போர்ட்ரேல் நினைக்கிறேன். எந்த தமிழ் சினிமா இது வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோட கதையை வந்து எடுக்கல. ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்றுமே இல்லை, ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஆரம்பித்த எத்தனை ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுக்காவது கொஞ்சம் குடும்பத்துலேருந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சில லட்சங்கள் கொடுக்குறதுக்காவது பணம் இருந்துச்சு. அதுவுமே இல்லாமல் வந்தவங்களாம் இருக்காங்க. அவன் கதையை எடுத்துகிட்டு போய் சினிமாவை எடுங்க, அவன் ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஆனது சினிமாவை எடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த ஜேர்னி வந்து யாரும் டாக்குமெண்ட் பண்ணல. அந்த ஜேர்னியில் போயிட்டு அவன் இன்னைக்கு நிறைய வெல்த்தோடு இருக்கலாம், ஒரு மேபாக்கில் போகலாம், இங்கே எம்ஆர்சி நகரில் வீடு வாங்கியிருக்கலாம். பட் அவன் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த காலங்கள் இருக்குல்ல. அவனும் டவுன் பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பான், ரூட் பஸ்ஸில் தான் வந்து சென்னை வந்திருப்பான், கோயம்பேட்டில் தான் படுத்து தூங்கியிருப்பான். அன்னைக்கு நீ அவனை பற்றி பேசாத ஒரு ஆள், இன்றைக்கி அவன் எம்ஆர்சி நகரில் வீடு வாங்கிட்டான்னு நீ பேசவும் கூடாது. அந்த ஜேர்னி யாரும் காமிக்கிறது இல்லை. அண்ட் அந்த இடத்துல இருந்தால் அவங்க வந்து மற்றவங்களாம் நினச்சி பார்க்காம முடிவு தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னாங்க a person who has gone through this entire journey will think of everyone. அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவனுக்கு தான் ரோட்டில் இருக்கவனை பற்றி தெரியாது. ஆமாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ரோட்டு கடையில் இட்லி தோசை எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு 5 ஸ்டார் ரோல் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் 3 ரூபாய்க்கும் பரோட்டா சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசில். காலேஜ் படிக்கும்போது 15-20 ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா பரோட்டா கலக்கியும் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டில் போய் 200 ரூபா கொடுத்து பரோட்டா சாப்பிட்றது நான் சாப்பிட்றேன். எனக்கு ரெண்டுமே தெரியும். சென்னையில் அர்பன் சிட்டியில் காரில் போயிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் ஊரில் வந்து தோட்டந்துறவு இருக்குது, அங்கே வேலை செய்கிறவங்க என்ன, அவங்க லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் பார்த்தவன் நாளைக்கு வந்து மற்றவங்க எல்லாத்தையும் கன்சிடரேட்டாக இல்லாமல் முடிவுலாம் எடுக்க மாட்டான். ஸோ நம்ம ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒரு டெசிஷனை எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவ் தெரியும். தான் மட்டும் யோசிக்க மாட்டான். ஏன்னா அவன் தான் மட்டும் யோசிச்சுதான் அந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டான். கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். ஸோ அதனால் அதை விட்டுங்க. நம்ம படித்த ஸ்கூலுமே அப்படி தான். எல்லா வர்க்கத்து மக்கள் இருந்தாங்க, எல்லா மதத்து மக்கள் இருந்தாங்க, எல்லா ஜாதி இருந்தாங்க. அது எல்லாமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லைங்க. நாம் அன்னைக்கு 100 ரூபா செருப்பு போட்டிருப்போம். அன்னைக்கு நைக்கி செருப்பெல்லாம் 900 ரூபான்னு நினைக்கிறேன். 900 செருப்பு போட்டவங்களும் என் கிளாஸில் இருந்தாங்க, 150 ரூபா செருப்பு போட்டு நானும் அதே கிளாஸில் தான் இருந்தேன். அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் ஒரு இதாக இருந்திருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன்னாலும், நான் அதுக்கப்புறம் எனக்கு 5000 ரூபா செருப்பு போடுற வசதி இருந்தாலும் 50 ரூபாய்க்கும் செருப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் 50 ரூபாய்க்கு செருப்பே இல்லைன்னு நினச்சி ஒருத்தன் வாழ்கிறான் பார்த்தீங்களா, அவனை மட்டும்தான் சினிமாவில் காமிக்கிறாங்க பிஸ்னஸ் மேனாக. ஓகே 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 ஓகே. பட் ஆனால் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாமே ஒன்றுமே எல்லாம் பண்ணவன் தான். அதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள தான் காமிக்கிறாங்க ஒழிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்தவங்க காமிக்கிறது இல்லை. அதனால நமக்கு அது சில பேர் ரொம்ப சின்ன செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷன்
தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் இவன் காலத்துலேயும் வசதியாக இருந்திருக்கலாம். அவன் வந்து எந்த கஷ்டத்தையும் பார்க்காம வளர்ந்துருக்கலாம். அவங்க ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற கடைநிலை தொழிலாளியோட வாழ்க்கையை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். அவன் என்ன சாப்பிட்றான்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம சாப்பிடும்போது ஒரு சப்பாத்தி இருக்குன்னா அது 250-300 கிராம் கறி இருக்கும். அவனுக்கு அங்கே வந்து சோறு மட்டும்தான் இருக்கும், ஒரு குழம்பு மட்டும்தான் இருக்கும். அந்த குழம்புல போடுறக்கு பருப்பு அதிகம் போடுற கூட ஒரு வசதி இருக்காது. அவன் சோறு இது உன் சோறு இது ரெண்டும் இருக்குன்னே தெரியாது அவனுக்குலாம். அந்த செக்மெண்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் சொன்ன மாதிரி வில்லனாக போர்ட்ரே பண்ணுறதுனால அப்படி சொல்கிறேன். பட் நீங்கள் புதுசாக நீங்கள் எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸையும் எடுத்துக்கங்க. இங்கேருந்து வளர்ந்தவங்க இன்றைக்கி நீங்கள் பேர் சொல்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் யாருமே அப்பா காசில் ஆண்டர்ப்ரனர் ஆனவன் இல்லை. அவன் கஷ்டப்பட்டானவன் தான். அவனோட கதையை எடுத்து பாருங்க, அவங்கெல்லாம் எல்லாத்த பற்றியும் கன்சிடர்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. பீப்புள்லேயே வந்தீங்கன்னா எஸ் நோ மேபி இருக்கும் தெரியுங்களா. நான் வந்து கண்டிப்பாக மேபி பர்சனே இல்லை. ஏன்னா த மோர் யூ டிலே டெசிஷன் பை பீயிங் இந்த மேபி இஸ் காஸ்ட்லி. ஒன்று எஸ்ன்னு முடிவெடு, இல்லை நோன்னு முடிவெடு, அடுத்த முடிவுக்கு போ. அங்கே ஒரு எஸ் அங்கே ஒரு நோ போயிட்டே இரு. மேபிலே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா வந்து டைம் வேஸ்ட். ஸோ அதனால் வந்து இந்த ஹோல் கான்வர்சேஷனில் மேபி ஆன்சரே உங்களுக்கு கிடச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை எஸ் இல்லை நோ ஆன்சர் மட்டும் தான் கிடச்சிருக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடறேன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இன்ஸ்டன்ட் டெசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அஃப்கோர்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து சஞ்சனா அக்காக்கு ஒரு சின்ன லெட்ரு இன்விடேஷன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவங்களுக்காக ஒரே பார்க்கலாம். தாராளம் இப்போவே படிச்சிருங்க, அதையே அப்படி வேணாலும் படிச்சிருங்க. ஹாய் சஞ்சனா அக்கா, இட்ஸ் மீ நவநீத கிருஷ்ணன் டைப்பிங். சூப்பராக இருக்குக்கா உங்கள் வீடியோஸ். நீங்கள் சொல்கிற குக்கிங் மெத்தட்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல் அண்ட் ஃபேஸ் ஸ்டைல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ஒரு டைம் ஆகுது. இப்படியே கலராக இருக்குக்கா, நல்லாயிருக்கு. இப்படிக்கு எனக்கு என் ஃபேமிலி. ஸோ புது ஹேர் ஸ்டைல், புது ஹேர் கலர் வேணும். ஆமாம் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் அவங்கள. கண்டிப்பாக இருந்தது நிறைய விஷயம். கண்டிப்பாக கையோட கொண்டு போய் அதனால் மறக்காமல் அவங்ககிட்ட கொடுங்க. இவ்வளோ நேரம் ஆதித்யன் சோமு அவர்களிடம் பேசினதுலேருந்து நிறையா விஷயங்கள், ஒரு பிஸ்னஸ்னால் நம்ம பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிறத தாண்டி பெருசு தான் இல்லைங்களே, பட் அதை நம்மளும் பில்ட் பண்ணலாம். நமக்குன்னு ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷன் இருக்கும்போது அதை எந்த இடத்துக்கு கூட நம்ம கொண்டு வந்து நிறுத்தலாம், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ எங்களுடைய கான்வர்சேஷனில் உங்களுக்கும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு அழகான ஒரு மனதோடு சந்திக்கிற வரைக்கும் அன்புக்கு நன்றி. NK from Finally. Thank you.